ஸ்ரீமத் தேவி பாகவதம் ஸ்கந்தம் 1 அத்தியாயம் 17 சுகர் மிதிலைக்கு ஏகல். சூத மாமுனிவர் சௌனகாதி மகரிஷிகளிடம் கூறுகின்றார். இவ்வாறு சுகமுனிவர் வினவி தன் தந்தையை நமஸ்கரித்து கைகூப்பி நின்று கூறுகின்றார். யான் மிதிலைக்கு போகவிருக்கின்றேன் என் தந்தையே. ஜனக சக்கரவர்த்தி ஜனங்களை தண்டிக்காமலே நீதி வழியின் இருத்தி ஆண்டு வருகின்றார் என்று கூறினீர். எந்த ராஜ்யத்தில் பிரஜைகளிடத்தில் தண்டத்தை அரசன் செலுத்தாமல் இருக்கின்றானோ அந்த ராஜ்யத்தில் பிரஜைகள் நீதி மார்க்கத்தில் சரியாகச் செல்ல மாட்டார்கள். மனு முதலிய தர்ம சாஸ்திரங்களில் அரசன் தன் தேயத்தில் தர்மம் நிலைக்க வேண்டுமென்று எண்ணுவானாயின் அது நிலைப்பதற்கு தண்டமே முதற் காரணமென கூறப்பட்டிருக்கிறதல்லவா? இங்கனம் இருக்க மிதிலா நகரத்தில் தண்டமில்லாமற் பிரஜைகள் நீதியில் நிற்கின்றார்கள் என்பதை யோசிக்குங்கால் இதோ இருக்கின்ற எனது தாய் மலடி என கூறும் கதை போல் அல்லவா இருக்கின்றது. ஆகையால் இவ்வற்புதத்தை பார்க்க விரும்புகின்றேன். ஆகையால் அங்கு செல்ல விடை தர வேண்டும். வியாசர் புத்திரனை கட்டி தழுவிக்கொண்டு கூறுகிறார். ஓ குழந்தாய், உனக்கு மங்களம் உண்டாகுக. நீ சிரஞ்சீவியாய் இருக்க கடவாய். எனக்கு உறுதியான வார்த்தையொன்று சொல்லிவிட்டு உன் இஷ்டம் போய் வருவாய். அதாவது நீ போய் வரும்போது என் ஆசிரமம் வந்து சேர வேண்டும். இதை விட்டு வேறொரிடமும் செல்லக்கூடாது. இதுதான் எனக்கு சொல்ல வேண்டிய உறுதிமொழி. இதுகாரும் உனது முகத்தை பார்த்து கொண்டே சந்தோஷமாய் காலம் கழித்து வந்தேன். இது முதல் உன்னை காணுமளவும் உன் முகம் பாராமையாகிய துக்க சாகரத்தில் மூழ்கி கிடப்பேன். என் பிராணன் நீதான். நீ இங்கிருந்து ஜனகனிடம் சென்று சந்தேகங்களை நிவர்த்தித்து கொண்டு இங்கு வந்து சேர்ந்து வேத அத்தியனம் செய்து கொண்டே காலத்தை சுகமாய் கழிப்பாய். சுகமுனிவர் வியாச முனிவரை பிரதட்சிண நமஸ்காரம் செய்து வில்லினின்றும் வெளிப்பட்ட பானம் போல் அதிவேகமாய் வெளிப்பட்டு அநேக தேசங்கள், நதிகள், அரண்யங்கள், புண்ணிய க்ஷேத்திரங்கள், தபோவனங்கள் ஆகியவற்றை கடந்து அங்கங்கு தவம் புரிகின்றவர்களையும் யோகிகளையும் வானப்பிரஸ்தர்களையும் பாசுபதர்களையும் சாக்தர்களையும் தரிசித்து கொண்டு 2 வருஷத்தில் மேருவையும் 1 வருஷத்தில் ஹிமாச்சலத்தையும் தாண்டி சர்வ சம்பத்துக்கண் நிறைந்துள்ளதும் சதாச்சார நிரதர்களான அந்தணர்களால் சூழப்பட்டதுமான மிதிலா நகரத்தை அடைந்து சுற்றி பார்த்து வரும் தருணத்தில் அங்கு ஒரு காவலாளி, ஏன் வந்தாய்? உனக்கு இங்கென்ன காரியம்? சொல்லென்று கேட்க பதிலொன்றும் கூறாது மௌனமாயிருந்தனர். இருக்கவே அவன் நகர வாசற்படியில் தள்ளி கொண்டு வந்துவிட அவ்வாசற்படியிலேயே கட்டையை போல் நின்று நகைத்து கொண்டு பேசாதிருந்தனர். காவலாளி வினவுகிறான். நீ என்ன ஊமையா? எவ்வளவு கேட்டும் பதிலொன்றும் பேசுவதில்லை. பேசாத நீ இங்கு யாது காரணம் பற்றி வந்தனை? எவ்வளவு மூடனானாலும் ஒரு காரியமின்றி ஓரிடமும் செல்லான். அது நிற்க யாவராயினும் இந்த நகரத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் அரசன் உத்தரவு வேண்டும். ஊர் பெயர் தெரியாத புதுமையானவன் இந்நகரத்தில் பிரவேசிக்க கூடாது. உன் முகத்தை பார்த்தால் பிரம்ம தேஜஸ் ஜுவலிக்கிறது. வேத வித்தகரை போலும் காணப்படுகின்றது. ஆதலால் இனியாவது குலம், பெயர், ஊர், வந்த காரணம், காரியம் ஆகிய இவற்றை சொல்லிவிட்டு உன் இஷ்டம் போல் நகரத்திற்குள் செல்வாய். சுகர் அவனை பார்த்து கூறுகின்றார். ஓ துவாரபாலகனே, யான் எந்த காரியத்தை உத்தேசித்து இவ்விடம் வந்தேனோ அந்த காரியம் உன் வார்த்தையினால் கைகூடிவிட்டது. நகரத்துள் பிரவேசிப்பதே துர்லபமாயிருக்கும் பொழுது என் காரியத்தை சொல்வதினால் பயனென்னை? என் அறிவின்மையால் அந்தோ 2 மலைகளை வெகு கஷ்டப்பட்டு தாண்டி வழி தெரியாமல் திரிந்தலைந்து வருத்தத்துடன் அரசனை பார்க்க வேண்டுமென்னும் அவாவினால் இங்கு வந்தேன். வந்த காரியம் வீணாயிற்று. என் தகப்பனார் என்னை வஞ்சித்தனர். பிறரை பழிப்பதில் பயனென்னை? யான் எவ்வளவு திரிய வேண்டுமோ அவ்வளவும் திரிந்தாயிற்று. ஓரிடத்திலும் இவ்வளவு கடுமையான சொல்லை கேட்டறியேன். தனத்தில் விருப்பமுடையவனுக்கு உலகத்தை சுற்றி திரிவதும் ஒவ்வொரிடத்திலும் இச்சகம் பேசி பொருளை தேடுவதும் இயற்கை. எவற்றிலும் ஆசையற்றவனுக்கு சுகம் தானாகவே அமையுமல்லவா? அவன் வீணாக கண்டவிடங்களில் திரிவது அறிவின்மையன்றோ? எனக்கோ பொருள் தேட வேண்டுமென்றாவது அதனால் விஷய சுகத்தை அனுபவிக்க வேண்டுமென்றாவது விருப்பம் இருக்கின்றதோவெனின் அது ஒரு சிறிதும் இல்லை.
அப்படியிருக்க நான் அரசனை காண வேண்டுமென்று பேரவா கொண்டு தேசம் விட்டு தேசம் வந்து பயனற்று போயினேன். இதைவிட அறிவின்மையான செய்கை என்னவிருக்கின்றது? மேரு பர்வதம் எங்கே? மிதிலை நகரம் எங்கே? இதற்கும் அதற்கும் எவ்வளவு தூரம் இருக்கின்றது? இவ்வளவு தூரமும் காலால் நடந்து வந்தேனே. அப்படி வந்தும் என்ன பலன் கண்டேன்? யான் மிகவும் தெய்வத்தினால் வஞ்சிக்கப்பட்டவன் ஆனேன். நன்மையாயினும் தீமையாயினும் வருவது வந்தே தீரும். பிராரப்தம் அவசியம் அனுபவிக்க வருமென்பது நிச்சயம். புருஷ பிரயத்தனமும் அதற்கொத்தாகவே இருக்கும். இவ்விடத்தில் தீர்த்தம் இருக்கின்றதா? வேதம் இருக்கின்றதா? ஒன்றும் இல்லையே. இவ்வளைச்சலில் எனக்கு சிரமந்தான் பிரயோஜனம். இது பிராரப்தம்தானே. இந்நகரத்தரசனோ தன்னகரத்தில் ஒருவரும் பிரவேசிக்க கூடாதென்று கட்டளையிட்டு இருக்கின்றான். இவ்வாறு சுகர் பலவாறாய் மன வருத்தத்துடன் சொல்லிவிட்டு மௌனம் முற்று இருக்க, இதை கேட்ட துவாரபாலகன் அவரை சிறந்த ஞானி என்று அறிந்து அதிக வினயத்தோடு கூறுகின்றான். ஓ பிராமணோத்தமரே, இனி உன்னிடம் என் அதிகாரத்தை செலுத்துவேனாயின் என் குலம் நாசமாய்விடும். ஆதலால் நீர் எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு செல்லலாம். உமது காரியத்திற்கு என்னால் ஒரு தடையும் நேராது. இதுவரையில் என்னால் உண்டான அபராதத்தை பொறுத்தருளல் வேண்டும். நும்மை போன்ற மகான்களுக்கு பொறுமையன்றோ சிறந்த பூஷணம்? சுகர் கூறுகின்றார். ஓ துவாரபாலகனே, உன் பேரில் சினம் கொள்ள காரணம் என்னை? நீ பராதீனனன்றானே. சேவகன் பிரபுவின் உத்தரவின்படி காரியத்தை சரிவர நடத்த வேண்டியது நீதிதானே. இவ்விஷயத்தில் அரசனை பழிப்பதும் தகுதியன்று. சோரன் பகைவன் முதலியோர் நகரில் பிரவேசிக்காமல் காப்பதே புத்திமான்களின் இலக்கணம். பிறர் ஆளுகைக்கு உட்பட்ட பிரதேசத்தில் சுலபமாய் பிரவேசிக்க எண்ணியது அறிவின்மை. ஆதலால் இவ்விஷயத்தில் என்னிடத்திற்றான் குற்றம் இருக்கின்றது. அவன் சுகமேது துக்கமேது, சத்ரு எவர் மித்திரரெவர், சுபத்தை அபேட்சிக்கிறவனாலே செய்யத்தக்கது என்ன, இவற்றை நன்றாய் சொல்ல வேண்டுமென்று கேட்க சுகர் கூறுகின்றார். எல்லா உலகத்திலும் 2 விதம் இருக்கின்றது. அதிலிருக்கும் பிரஜைகளும் ராகி விராகி என 2 விதமாய் இருக்கின்றனர். அவர்களுடைய சித்தமும் 2 விதம். இவைகளுள் விராகி என்பவர் அறிந்தவர் அறியாதவர், அறிந்தும் அறியாதவர் என 3 விதமாயிருப்பர். ராகி என்பவர் மூர்கர் சதுரர் என 2 விதமாயிருப்பர். அந்த சதுர்பாடு சாஸ்திர விசாரத்தால் வருவதாகிய சாமர்த்தியம், புத்தி சூக்ஷ்மத்தால் வருவதாகிய சாமர்த்தியம் என 2 விதம். அந்த புத்தி யுக்தம் அயுக்தம் என 2 விதம் என்று கூறி வரும்பொழுது துவாரபாலகன் கூறுகின்றான். ஓ பிராமணோத்தமரே, நான் அர்த்த ஞானம் உடையவன் அல்லன். ஆகையால் நீர் இப்பொழுது கூறிய சொற்களுக்கு பொருள்கள் நன்றாய் விளங்கவில்லை. ஆதலான் சற்று தயவு செய்து விளங்கச் சொல்ல வேண்டுமென்று விண்ணப்பம் செய்தனன். சுகர் கூறுகின்றார். எவனுக்கு சம்சாரத்தில் விருப்பம் இருக்கின்றதோ அவன் ராகி எனப்படுவான். அவன்தான் எல்லாவற்றிலும் மோகமடைகின்ற மூர்கன். அவனுக்கு சுக துக்கங்கள் அநேக விதங்களாக வருகின்றன. என்னவென்றால் தனம், புத்திரன், செல்வம், மனைவி, மானம், விஜயம் முதலியவற்றையும், காரிய சாதனத்தை பெறுவதினால் சுகமும் அதை பெறாததனால் துக்கமும் நிமிஷம் தோறும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றன. அவனது செய்கையெல்லாம் சுகத்தை அடைய வேண்டும் என்கின்ற விருப்பத்தை உடைத்ததாய் இருக்கின்றது. அச்செய்கைக்கு மாறான செய்கைகளை இயற்றி தடைப்படுத்துகிறவன் சத்ருவாகின்றான். அச்செய்கைக்கு சாதகனாய் இருக்கின்றவன் மித்ரனாகின்றான். விராகி விஷய சுகங்கள் ஒன்றிலும் ஆசை வெய்யாமல் ஏகாந்தத்தில் வேதாந்த விசாரம் செய்து ஆத்ம சுகத்தை அனுபவித்து கொண்டிருப்பான். அவன்தான் எந்த விஷயத்திலும் மோகமடையாத பண்டிதன். அவனுக்கு சம்சார வாழ்க்கையின் சுகமெல்லாம் துக்ககரமாகவே இருக்கும். ஆயினும் அப்படி ஆத்ம சுகத்தை நாடுகின்றவனுக்கு காம குரோத லோப மத மாச்சரியம் முதலிய கொடிய சத்ருக்கள் பலருண்டு. இப்படிப்பட்ட சத்ருக்களால் பீடிக்கப்பட்டவனுக்கு பந்து சந்தோஷம் என்பது ஒருவனே. அவனை தவிர வேறொருவரும் 3 உலகத்திலும் இல்லை. இவ்வாறு சுகர் கூற கேட்ட துவாரபாலகன் அவர் ஞானி என்று எண்ணி பட்டினத்தில் சுயேச்சையாக சஞ்சரிக்கும்படி விட்டனன். பின் 2வது சூரியனைப் போலவும் பிரகாசிக்கின்ற சுகமுனிவர் உள்ளே சென்று அந்நகரம் அநேக ஜனங்களால் சூழப்பட்டிருப்பதையும் கடைகளால் அலங்கரிக்கப்பட்டிருப்பதையும்
மூன்றுலகத்திலும் உள்ள எல்லா பொருட்களும் நிறைந்திருப்பதையும் கண்டு அப்புறம் செல்ல அங்கு வியாபாரிகள் கிரிய விக்கிரய வியாபார விஷயமாக பேசிக்கொண்டிருப்பதையும் ஜனங்கள் ராக துவேஷ காம குரோத லோப மோகாதிகளால் பரஸ்பரம் போராடி கொண்டிருப்பதையும் பண்டிதர்கள் சாஸ்திரவாதம் செய்து கொண்டிருப்பதையும் பார்த்து கொண்டே உள்ளே பிரவேசிப்பதற்கு பிரயத்தனப்படும் கால் அவ்விடத்திலும் முன்போல் ஓர் துவார பாலகனால் தடுக்கப்பட்டு அவ்விடத்திலேயே ஓர் விருட்ச நிழலில் உட்கார்ந்து கொண்டு பிரம்ம விசாரம் செய்திருந்தனர். இப்படி சில நேரம் ஒரு கட்டுத்தறியை போலும் தியான நிஷ்டராயிருக்கும் தருணத்தில் அரசனுடைய மந்திரி அவ்விடம் வந்து அவர் நிஷ்டராய் இருப்பதை பார்த்து கைகூப்பி நடுநடுங்கி, சுவாமி, எங்கள் அபராதத்தை பொறுத்தருளல் வேண்டும் என்று பிரார்த்தித்து இரண்டாவது பிராகாரத்திற்கு அழைத்து கொண்டு போய் அங்கு அநேக விதமான பரிமள புஷ்பங்கள் நிறைந்த உத்தியான வனத்தை காண்பித்து அவ்விடத்தில் அர்க்ய பாதிய ஆச்சமனாதிகள் தந்து உபசரித்து வைத்தனன். அதுவேயும் அன்றி அம்மந்திரி அரண்மனையில் ராஜ சேவை செய்கின்றவர்களாயும் சங்கீத நாட்டியாதிகள் செய்வதில் வல்லவர்களாயும் உள்ள ஸ்திரீகளை அழைத்து, நீங்கள் இச்சுக முனிவரை உபசரித்து வாருங்கள் என்று கட்டளையிட்டு சென்றனன். அந்த ஸ்திரீகளும் அம்முனி புங்கவரை நாடோறும் தவறாமல் அன்னபானாதிகளால் வேண்டிய உபச்சாரங்கள் செய்து வந்தனர். சுகரும் சுகானந்தமாயிருந்தனர். பின்னர் அந்த புறத்தில் வசிக்கும் சில ஸ்திரீகள் உத்தியான வனம் சென்று ரமிக்க விருப்பம் கொண்டவர்களாய் அநேக தாதிகளோடு அவ்வனம் சென்று குதூகலத்துடன் சுற்றி பார்த்து கொண்டு வரும்போது ஒரு பக்கத்தில் 1000 சந்திரன் ஏக காலத்தில் உதித்தாற்போல் சாந்த மூர்த்தியாய் மிருதுவான வார்த்தை உடையவராய் விளங்கும் மன்மத பிரதிநிதியான சுக முனிவரை கண்டு மோகமடைந்து ஒருவருக்கொருவர் இவரது ரூப லாவண்யங்களை பேசிக்கொண்டும் ஒருவருக்கொருவர் முந்திச் சென்றும் அவரை முற்றுகை செய்தது போல் சூழ்ந்து கொண்டும் ஒவ்வொருவரும் என்னிடத்தில் அன்பு வைக்க வேண்டும் என்று பலவாறாக சகிக்க கூடாத சாகசங்களால் பலாத்காரம் செய்தனர். ஜிதேந்திரியரான முனிவர் அவர்களுடைய மோக வச்சனங்களுக்கு இடம் கொடாமல் நிశ్చல சித்தராய் கட்டையை போல் இருந்தனர். இப்படி இருப்பதை அறிந்த பெண்கள் இவரை எப்படியாவது நம்முடைய சுவாதீனத்தில் வைத்து கொள்ள வேண்டுமென்று நினைத்து சிலர் உயர்ந்த சயனாதிகளையும் சிலர் மணிகுண்டலாதி ஆபரணங்களையும் வெகுமானமாக கொடுத்தார்கள். அவைகளில் ஒன்றையேனும் லட்சியம் செய்யாமல் உதாசீன பாவமுடையவராய் கமண்டலத்தில் இருக்கும் ஜலத்தினால் கைகால் சுத்தி செய்து கொண்டு சந்தியாதி காலந்தோறும் செய்ய வேண்டிய வந்தனாதி அனுஷ்டானங்களை செய்து முடித்தும் ஒரு யாமகாலம் தியான நிஷ்டராய் இருந்தும் பின் சுகமாய் சயனித்து கொண்டும் 2 யாமம் நித்திரை செய்தும் 4வது யாமம் முழுவதையும் தியான யோகத்திலேயே கழித்தும் பின்னர் ஸ்நானம் செய்து காலை கடனை முடித்தும் முன்போல் தியான நிஷ்டராகவும் இருப்பரேயன்றி ஸ்திரீகளுடைய செயலையறிந்து அதற்குடன்பட்டார் அல்லர். இவ்வாறு ஒவ்வொரு தினமும் வழுவாது இயற்றி வந்தனர். 17வது அத்தியாயம் முற்றும்.